வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது எஸ், ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லி போர் அடிக்குதா? இந்த எஸ், ஓகே அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. அது என்னென்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பொதுவாகவே எஸ் ஐ வில், எஸ் ஐ டிட் இட், எஸ் ஐ ஆம் ஹியர் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது ஷியோர். ஷியோர் அப்படின்னா நிச்சயமாக, கண்டிப்பாக. டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ்? ஷியோர், நிச்சயமாக வருகிறேன் அப்படின்னு பொருள். ஷியோர் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸ் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டேயும் பயன்படுத்தலாம். எஸ் இன்டீட், எஸ் இன்டீட் அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிறத ஆமோதிக்கிறதுக்கு, ஒப்புக்கொள்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஆம், உண்மையாக. ஆர் வி கெட்டிங் அ பே ஹைக்? எஸ் இன்டீட். நமக்கு சம்பள உயர்வு வருகிறதா? ஆம், உண்மையாக. ஸோ ஷியோர்க்கும் இண்டீட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இண்டீட் அப்படிங்கிறத அடுத்தவங்க சொல்கிறத உணர்ச்சி பூர்வமாக வலியுறுத்துறதுக்கு, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இந்த இண்டீட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இது பர்சனல் கான்வர்சேஷன்ஸை விட நம்ம அதிகமாக ஃபார்மலாக தான் பயன்படுத்துவோம். அடுத்தது சர்டன்லி. சர்டன்லி அப்படின்னா கண்டிப்பாக, மிகவும் சாத்தியம் அப்படின்னு பொருள். நம்மக்கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது உன்னால் இது முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சர்டன்லி, எஸ் சர்டன்லி அப்படின்னு பதில் சொல்லலாம். வில் யூ ஃபினிஷ் திஸ் ஒர்க் பிஃபோர் லஞ்ச்? எஸ் சர்டன்லி. மதிய உணவுக்கு முன் இந்த வேலையை முடிப்பீர்களா? ஆம், நிச்சயமாக. ஸோ பொதுவாக சர்டன்லி அப்படிங்கிறது நம்மளை பார்த்து உனக்கு இது முடியுமா, நீ இதை செய்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. டெஃபினெட்லி, எஸ் டெஃபினெட்லி. ஸோ இந்த டெஃபினெட்லி சர்டன்லி மாதிரி அதே பொருள் கொண்டது தான். பட் நம்மளை பார்த்து கேட்கும்போதுன்னு கிடையாது. பொதுவாக நடக்கிற சம்பவங்கள், செய்திகள், இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு டெஃபினெட்லி அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். வில் யூ பாஸ் தி டெஸ்ட்? எஸ் டெஃபினெட்லி. நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்களா? ஆம், நிச்சயமாக. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி. வில் யூ பாஸ் திஸ் டெஸ்ட்? ஸோ இதுக்கு எஸ் சர்டன்லி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் டெஃபினெட்லி அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா என்ன டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். எஸ் சர்டன்லி அப்படின்னா நான் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவேன் என்று நம்புகிறேன், என்னோட கருத்தை நான் சொல்கிறேன், ஆமாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு பொருள். எஸ் டெஃபினெட்லி அப்படின்னா இதில் என்ன சந்தேகம், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு ஃபேக்ட், நான் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். ஷியோர், சர்டன்லி, டெஃபினெட்லி, இண்டீட். இந்த நாளும் நம்ம இப்போ பார்த்தோம். ஷியோர் அப்படின்னா அது யூனிவர்சலாக நம்ம பயன்படுத்துறது, எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் பயன்படுத்தலாம். சர்டன்லி அப்படிங்கிறது நம்மளை பார்த்து இது சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது 100% சாத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. டெஃபினெட்லி அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை, சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. இண்டீட், இண்டீட் அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்கிறத நம்ம ஒப்புக்கொள்கிறதுக்கு, ஆமோதிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது எஸ் அஃப்கோர்ஸ். கேன் ஐ borrow your pen? எஸ் அஃப்கோர்ஸ். நான் உங்கள் பேனாவை பயன்படுத்தலாமா? ஆம், கண்டிப்பாக. ஸோ இது நம்மக்கிட்ட ஒருத்தங்க உதவி கேட்கும்போதோ இல்லை அனுமதி கேட்கும்போதோ அந்த அனுமதிக்கிறதுக்கு, அந்த உதவியை ஒப்புக்கொள்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது எஸ் அஃப்கோர்ஸ். அடுத்தது பை ஆல் மீன்ஸ். பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா என்னால் முடிந்த அனைத்து வழிகளிலும் அப்படின்னு பொருள். பொதுவாக நம்மக்கிட்ட ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக, உங்களுக்கு இல்லாததா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஆங்கிலத்தில் சமமானது. கேன் யூ ஹெல்ப் மீ? பை ஆல் மீன்ஸ். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? எல்லா வழிகளிலும் உதவுகிறேன் அப்படின்னு பொருள். ஸோ இது உதவ ஒப்புக்கொள்ளும்போது நம்ம கொடுக்குற ரிப்ளைக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது எஸ் ப்ளீஸ். கேன் ஐ ஹெல்ப் யூ? எஸ் ப்ளீஸ். கேன் ஐ கிவ் யூ டீ? எஸ் அஃப்கோர்ஸ். எஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஆம், தயவு செய்து இதை செய்யுங்கள் அப்படின்னு பொருள். நான் உங்களுக்கு உதவலாமா? ஆம், தயவு செய்து உதவுங்கள். அக்செப்டிங் ஹெல்ப், அதாவது உதவியை ஏற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துறது. நம்ம யூஸ்வலாக மாலுக்கு போகிறோம், இல்லைனா ஒரு துணிக்கடைக்கு போகிறோம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நான் உங்களுக்கு உதவலாமா, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆல் ரைட். கேன் வி கோ டு தி மார்க்கெட் டுமாரோ? ஆல் ரைட், வி கேன் கோ அட் 6 o'clock. நாளை மார்க்கெட்டுக்கு செல்லலாமா? சரி, ஓகே, மாலை 6 மணிக்கு செல்லலாம். ஸோ ஆல் ரைட் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, ஆல் ரைட் அப்படின்னா நிச்சயமாக, கண்டிப்பாக அப்படின்லாம் கிடையாது. ஓகே, பரவாயில்லை, சரி நீ சொல்கிற, அதனால் ஓகே, அந்த மாதிரி பொருள் கொண்டு பயன்படுத்துகிற வார்த்தை. அதே மாதிரி தான் ஃபைன். ஃபைன் அப்படின்னா ஓகே, பரவாயில்லை அப்படின்னு பொருள். ஹவ் இஸ் யுவர் ஒர்க் கோயிங் ஆன்? ஃபைன், நாட் பேட்,
உங்கள் பணி எப்படி செல்கிறது? நல்லது, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஃபைன், ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது சவுண்ட்ஸ் குட், சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பொருள் நல்ல யோசனை, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு. கேன் வி கோ அவுட் ஃபார் லன்ச் டுடே? சவுண்ட்ஸ் குட். இன்று மதிய உணவிற்கு வெளியே செல்லலாமா? ஓ, செல்லலாம், நல்ல யோசனை. இதுக்கு பதிலாக நம்ம சவுண்ட்ஸ் கிரேட் அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். இது போக இங்கிலீஷில் நம்ம எஸ்க்கு பதிலாக யா, எப், ஓகி டோக்கி இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவோம். இது எல்லாமே ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸில் பயன்படுத்துறது கிடையாது. கேஷுவலாக பேசும்போது பயன்படுத்தலாம். வீட்டில் குழந்தைங்க கிட்ட பேசும்போது, கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பயன்படுத்துறது. ஸோ யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2 விதமாக நம்ம எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்லலாம் அனுப்பும்போது 2 விதமாக எழுதலாம். ஒன்று யா, இன்னொன்று YEAH. இந்த ஹெச் வந்து சைலண்ட் இங்கே, யா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எஸ் அப்படிங்கிறதுக்கு இணையான மற்ற யூரோப்பியன் மொழிகளில் இருக்க வார்த்தை. அதை வந்து அதிகமாக இப்போ இங்கிலீஷில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி எப், எப் அப்படின்னா எஸ்ஸோட ஷார்ட் ஃபார்ம். ஒரு ஸ்டைலிஷாக, அது ஸ்லாங் வேர்டு, அது ஸ்டைலிஷாக சொல்கிறதுக்கு எப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் ஓகி டோக்கி, ஓகே அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓகி டோக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மரியாதையாக பேசும்போது பயன்படுத்துறது கிடையாது. கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி சாதாரண கொஸ்டின்ஸ்க்கு கூட ஈஸியாக பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் கலாட்டாவோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்கள் இங்கிலீஷை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா.